குளோனிங் ஐடியில் சேஞ்சஸ் வருது. இந்த தேர்ட் லெவல் அப்கிரேடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது லெவல் பேமெண்ட்டில் முதல் 5 பேருக்குலேருந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண உடனே அப்கிரேட் பண்ணுவோம். இது அப்கிரேட் பண்ண உடனே அந்த 3வது லெவலில் போட வேண்டிய குளோனிங் ஐடிஸில் ஒரு குளோனிங் ஐடி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அன்னைக்கு உண்டான ஒரு குளோனிங் ஐடி. அதற்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அந்த குளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு 3வது லெவலில் போடக்கூடிய பூஸ்டப் ஐடி 4 பூஸ்டப் ஐடி வந்து வந்துடும். ஸோ ஒவ்வொரு லிங்காக வந்துடும். இந்த பூஸ்டப்லாம் போட்டதுக்கு பிறகு அடுத்த நாளுக்கான குளோனிங் ஐடிக்கு அமௌண்ட் வந்து நமக்கு அதுக்குள்ள இந்த லெவல் இன்கம் கம்ப்ளீட் ஆகிடும். அதிலிருந்து நம்ம 24 ஹவர்ஸ்க்கு ஒரு குளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கு. இது எல்லா பிளானுக்குமே காமன். ஸோ அது அப்ளிகபிள். இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ டேவிட் சார், நீங்கள் பேசி வைண்ட் அப் பண்ணிட்டீங்க. ஓகே ராஜா, ஓகே ராஜா, நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அப்டேஷன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம், ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்தது. அது மக்களுக்கு புரிஞ்சதா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் நான் ரீபீட் பண்ணிடுறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர்களே, 3வது லெவலில் நான் வந்து பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம கிடைக்கக்கூடிய தொகையில் முதல்ல நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். அடுத்து வந்து 4 குளோனிங் ஐடி நம்ம உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பூஸ்டப் ஐடி உதவித்தொகை அனுப்புகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சேஞ்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்கிரேட் வழக்கம் போல் நம்ம பண்ணிடுறோம். ஒரு குளோனிங் ஐடிக்கு நம்ம உதவித்தொகை அனுப்பின உடனே அடுத்து 24 மணி நேரம் கழித்து நம்ம அடுத்த குளோனிங் ஐடி, அது அந்த கேப்லேயே 4 பூஸ்டப் ஐடிக்கு நம்ம உதவித்தொகை அனுப்பிடலாம் முதல் நாளே. இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, 4 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குளோனிங் ஐடி வீதம் 4 நாளில் நம்ம 4 குளோனிங் ஐடி உருவாக்கின பிறகு 5வது நாளில் தான் பூஸ்டப் ஐடி போடுற மாதிரி இருந்தது. இப்போ அது என்ன சேஞ்சுன்னா, முதல் நாள் ஒரு குளோனிங் ஐடிக்கு உதவித்தொகை அனுப்பின உடனேயே இந்த 4 குளோனிங் ஐடிக்குரிய பூஸ்டப்பு ஓப்பன் ஆயிரும். அந்த ஐடிக்கு நம்ம அன்னைக்கே உதவித்தொகை 4 ஐடிக்குமே 3வது லெவலில் பூஸ்டப் ஐடிக்கு உதவித்தொகை அனுப்பிடலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ராஜா சொன்னார். அதைத்தான் நான் மறுபடியும் ரீபீட் பண்ண